ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜர்னி வித் ஜாசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான சோம்பேறி சிக்கன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அது என்னங்க சோம்பேறி சிக்கன் கிரேவி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அவசரமாக எங்கேயாவது கிளம்பிட்டு இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறப்போ, பட் சிக்கன் செஞ்சாகணுங்கிற அந்த டைமில் இதை திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னே சொல்லலாம். இந்த ரெசிபி அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ குயிக்காகவும் செய்ய முடிய ரெசிபி தான். ஸோ வாங்க லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 20 பல் பூண்டு, 5 துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் இந்த சிக்கன் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு லைனாக ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டாக ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி ஒரு 2 விசில் விட போகிறோம். அவ்வளோதான். ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பில், ஒரு கொத்து மல்லித்தலை, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மசாலாஸ்க்கு நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன். கரம் மசாலா ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் சிக்கன் கூட நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்காக ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுடலாம். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்போவே விசில் விட்டு எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவை நீங்கள் ஜாஸ்தி பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் கூட மசாலாஸையும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்குங்க. அதுக்கு மேலே சேர்த்துக்காதீங்க. இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து ஒரு ஹாஃப் லெமனை நான் புழிஞ்சு விட்டுட்டு ஒரு பெரிய தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு எகைன் ஒரு டைம் நான் நல்லா கை வச்சு பிசைஞ்சிட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். இன்கேஸ் நீங்கள் விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு மசாலாஸ் பத்தலை, இல்லை மசாலா ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைனா எனக்கு இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மசாலாஸோ இல்லை தண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரு பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தாலே போதும். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு 4 கிராம்பு, 4 பட்டை, 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பில், ஒரு கொத்து மல்லித்தலை இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டோ இல்லை மசாலாவோ ஏதோ ஒன்று கூட்ட குறைக்க செய்யணும் அப்படின்னா ஆல்டர் பண்ணிக்கலாம். ஆல்டர் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்தாலே போதுமானது. அவ்வளோதான். ஒரு சூப்பரான ஒரு சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபின்னே நான் சொல்லுவேன். ஸோ இந்த விசில் விட்டு எடுத்து நம்ம அப்படியே கூட சர்வ் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு தாளிப்பு ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த குக்கரில் விசில் விட்டு எடுத்து அந்த ஸ்டேஜ்லேயே கூட சர்வ் பண்ணலாம். நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ ஃபைனல் ஸ்டெப்பாக ஒரு ஸ்பூன் பெப்பர் அண்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான சோம்பேறி சிக்கன் ரெடி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னும் நிறையா வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க.